ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிறர் துன்பத்தில் மகிழாதே. அலுவலகத்தில் தன்னுடன் பணிபுரியும் ஒருவர் தனக்கு பல தொல்லைகளை தருவதாக ஒருவர் நீண்ட நாட்களாக புலம்பிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து, பிரதர், ஒரு நல்ல செய்தி, எனக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த அந்த நபர் தண்டனை காலமாக இடம் மாற்றம் செய்யப்பட்டு விட்டார் என்று கூறி மிகவும் குதூகலித்தார். அநீதியாக அக்கிரமமாக செயல்படுகின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதன் மூலம் தவறான செயல்கள் தண்டனைகளை கொண்டு வரும் என்ற விழிப்புணர்வை பெற வேண்டும். அதே வேளையில் நமக்கு தீங்கு செய்தவர்களும் நமக்கு எதிராளிகளாக செயல்படுகிறவர்களும் அடைய நேரிடுகின்ற துன்பங்களை கண்டு நாம் மனம் மகிழுகின்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. மற்றவர்களுக்கு நிகழுகின்ற வேதனைகளை கண்டு நாம் ஆனந்தம் அடைவது அவர்கள் மேல் நாம் கொண்டிருந்த வெறுப்பின் அளவையும் அவர்களின் வீழ்ச்சிகளின் மேல் நமக்கிருந்த தனியாத ஆசையுமே வெளிப்படுத்தும். அதனை தேவன் வெறுக்கின்றார். ஆபிரகாமுக்கு மனமடி உண்டாகும்படி செயல்பட்டு சுயலாப கண்ணோட்டத்தோடு பிறந்து சென்ற லோத்துவிற்கு ஒரு துன்பம் நேரிட்ட போது ஆபிரகாமின் உள்ளம் குதூகலம் அடையவில்லை. கர்த்தர் சரியான பாடம் புகட்டினார் என்று நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் மனதுருக்கத்தோடும் அவனை மீட்க வேண்டும் என்ற ஆசையோடும் சென்று அவனுடைய துன்பத்தில் உதவி செய்தான். தாவீதிற்கு சவுல் ராஜா பலவித இன்னல்களை கொடுத்தான். சவுலினால் தாவீது அடைந்த உபத்திரவங்கள் கொஞ்சமல்ல. ஒரு நாள் சவுல் வீழ்ச்சி அடைந்து மரித்தான். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் நீதிமானாகிய தாவீதுக்கு விரோதமான சவுலின் துன்மார்க்க செயல்களே. ஆயினும் சவுல் வீழ்ந்த செய்தி கேட்டு தாவீது துக்கமடைந்தானே அன்றி குதூகலம் அடையவில்லை. சவுலின் மரணம் அவனை சஞ்சலப்படுத்தியது. அவன் சவுலுக்காக துக்கப்பாட்டு பாடினான். அந்த மனநிலை தேவனை பிரியப்படுத்தியது. தாவீதை உயர்நிலைக்கு தேவன் கொண்டு வந்தார். தமக்கு எதிராக செயல்பட்டு தம்மை துன்புறுத்திய யூதர்கள் மேல் விரைவில் வரவிருக்கின்ற மாபெரும் உபத்திரவங்களை இயேசு முன்னதாகவே கண்டார். ஆனாலும் அதை பார்த்து மகிழ்ந்து சிரிக்காமல் அவர்கள் மேல் வரவிருக்கின்ற கொடிய காரியங்களை நினைத்து மனதுருகி கண்ணீர் விட்டு அழுதார். நமக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் நன்மையை எதிர்பார்ப்பதுதான் கிறிஸ்தவம். சிந்தனைக்கு, பிறருக்கு பிரயோஜனமாயிருக்கும் பண்பில்லாதவன் மிருகத்தை விட்டு தன்னை வேறுபடுத்த தவறுகின்றான். பிறருக்கு பிரயோஜனமாயிருக்கும் பண்பில்லாதவன் மிருகத்தை விட்டு தன்னை வேறுபடுத்த தவறுகின்றான்.